அண்மை செய்தி. தமிழகத்தில் 10 இடங்களில் அம்மா பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கப்படும் என தமிழக அரசின் கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்றாடம் பெட்ரோல், டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படும் முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 10 இடங்களில் அம்மா பெட்ரோல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு தனது கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விவரம் என்ன? அதாவது சட்டப்பேரவையில் உணவுத்துறை மானிய கோரிக்கை முடிவு பெற்று அதில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவிப்புகளை வெளியிட்டார். அந்த துறை சார்ந்த முக்கியமான அறிவிப்புகளை கிட்டத்தட்ட 14 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் 3வது அறிவிப்பாக அம்மா பெட்ரோல் பங்க் 10 இடங்களில் தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 33 மண்டலங்களில் மொத்தம் 221 எண்ணிக்கையிலான சொந்த கிடங்கு வளாகங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக பிரதானமாக சாலை ஓரம் அந்த கிடங்குகள் எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, குறிப்பாக சேலம் மாவட்டம் எடப்பாடி முதலமைச்சருடைய ஒரு பெட்ரோல் பங்க் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில நந்தனம் நீங்க பாத்துக்கலாம், நந்தனம் அந்த அண்ணா சாலை பகுதியில ஒரு பெட்ரோல் பங்க் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தஞ்சாவூர் மாவட்டம் இரும்புத்தலை பகுதியிலும், திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலும், திருவாரூர் மாவட்டம் குறிப்பாக அமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் சுந்தரக்கோட்டை பகுதியிலும், வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் கோயில்பந்து, மதுரை மாவட்டம் கப்பலூர், அதே போல விழுப்புரம் மாவட்டம் வானூர், கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஆகிய 10 இடங்களில் அம்மா பெட்ரோல் பங்க் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய நம்ம கேட்கும்போது அசம்பிளியில கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பெரும்பாலான நேரங்களில் குறிப்பாக பெட்ரோல் பங்க் ஓனர்ஸ் அசோசியேஷன் சார்பில் ஸ்ட்ரைக் நடத்தும் பொழுது பெரும்பாலான இடங்களில் பெட்ரோல் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாகவும் அதனை கருத்தில் கொண்டு அம்மா இந்த மாதிரி அரசு சார்பில் பெட்ரோல் பங்க் இயங்கும் பட்சத்தில் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் எந்த சிரமமும் இன்றி அதே போல ஸ்ட்ரைக் எதுவும் ஈடுபடாமல் மக்களுக்கு சேவை கிடைக்க வேண்டும் என்ற அத்தியாவசிய சேவையாக இருப்பதால் பெட்ரோல் டீசல் என்பது அத்தியாவசிய சேவை என்பதால் இது போன்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருப்பதாக தலைமைச் செயலக அதிகாரிகள் சார்பில் நமக்கு தெரிவிக்கிறாங்க. பூங்குழலி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து இந்த பெட்ரோல் பங்குகளை தொடங்கும் என்று அந்த கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்பொருள் வாணிப கழகமும் இணைந்து இந்த பெட்ரோல் பங்குகளை திறக்கிறது என்கிற போது ஏதாவது சலுகை விலையில பெட்ரோல் டீசல் விற்பனை செய்யக்கூடிய திட்டம் அதில் ஏதாவது இருக்கிறதா? அதாவது குறிப்பாக இது கொள்கை விளக்கு குறிப்பில் சொல்லவில்லை, அறிவிப்புகள். அதாவது ஒவ்வொரு துறை மானிய கோரிக்கை முடிந்தவுடன் அந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் குறிப்பாக பெட்ரோல் பங்க் தொடங்க வேண்டுமென்றால் மத்திய அரசுடைய குறிப்பாக அந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியன் ஆயில், HP, பாரத் பெட்ரோலியம் போன்ற 3 நிறுவனங்கள் இருக்கின்றன. பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்துதான் இது ஏற்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் விலை குறைப்புக்கும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அம்மா மருந்தகம், அம்மா உணவகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விலை குறைவான குறிப்பாக மார்க்கெட்ல கிடைக்கிற ரேட்டை விட நீங்க அம்மா மருந்தகத்துல பொருட்கள் வாங்கினா கூட 3% அளவுக்கு தள்ளுபடி இருக்கிறது. அதே போல அம்மா உணவுகளையும் மலிவு விலையில் உணவு வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதற்கும் வாய்ப்பு இருக்கப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் அதையும் அந்த அறிவிப்பில் எதுவும் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக எவ்வளவு தொகை என்பதையும் அவர்கள் அறிவிக்கவில்லை. இதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எவ்வளவு தொகை இதற்காக செயல்படுத்தப்படும், அல்லது இந்த ஆண்டில் தொடங்கப்படுமா அல்லது 5 ஆண்டுகளிலே தொடங்கப்படுமா என்ற ஒரு வாக்கியமும் இல்லாமல் இருக்கிறது. ஏற்கனவே நிதி நெருக்கடி என்பது தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிதி சுமைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது. அதையும் நாம் கருத்தில் கொண்டாக வேண்டியதாக இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து நுகர்பொருள் வாணிப கழகம் இது செய்யும் என்றுதான் அவர்கள் தெளிவாக குறிப்பாக கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு அமௌண்ட் சாங்ஷன் ஆயிருக்கு, எந்த வருஷத்துக்குள்ள இதை பண்ணுன்றதையும் அவர்கள் தெளிவாக இந்த அறிவிப்பில் இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், முதற்கட்டமாக 10 இடங்களில் இந்த பெட்ரோல் பங்குகள் நிறுவப்படுவதாக அமைச்சர் காமராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த திட்டம் பின்னர் விரிவுபடுத்தப்படுமா? இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த திட்டம் நிறுவப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறித்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது போன்ற பெரிய பெரிய திட்டங்களுக்கெல்லாம் அதிக அளவில் நிதி என்பது தேவைப்படும். ஏனென்றால் நிலம் பிரச்சனை, அதே போல நாள்தோறும் அதற்கு பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் இருக்கிறது. அதையெல்லாம் எதுவுமே குறிப்பிடவில்லை. ஆரம்ப கட்டத்தில் இது போன்ற அம்மா பண்ணை பசுமை கடைகள் ஆரம்பிக்க 2003ஆம் ஆண்டு இதே போன்று காய்கறி விலைகள் பிரச்சனைக்காக கொண்டு வரப்பட்டது.
பல்வேறு அம்மா மருந்தகங்கள் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா 10 இடத்துல தான் இருக்கு. ஆனா வந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கா அப்படின்றது பார்த்தா அதுவும் இல்லாம இருக்கிறதா நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட திட்டங்களே அதிக அளவில் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இப்பொழுதுதான் தொடங்கப்படும் என்ற ஒரு திட்டம் எந்த அளவுக்கு விரிவுபடுத்தப்பட இருக்கிறது, அதற்கான நிதி ஆதாரங்கள் என்ன என்பதெல்லாம் கேள்வி இருக்கிறது. இதுவே வந்து எந்தவித நிதியும் குறிப்பாக மற்ற அறிவிப்புகள் எவ்வளவு கோடி நிதி என்பதை அவர்கள் தெளிவாக மீதி இருக்கக்கூடிய 14 அறிவிப்புகளுக்குமே எவ்வளவு நிதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நிதி ஒதுக்கிட்டால்தான் அதற்கு அடுத்தபடியாக அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு பணி என்பது விரிவுபடுத்தப்படும். அந்த அடிப்படையில் இது எப்பொழுது சாத்தியமாகும் என்பதை வரக்கூடிய காலங்கள் தான் அதுக்கு பதில் தெரிய வரும். பூங்குழலி, இப்ப இந்த தொடக்க கட்டத்துல 10 இடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்கள் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இது போன்ற விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அளவுகோலாக எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாலைகளில் ஓரமாக நம்மளுக்கு வந்து 33 மண்டலங்களில் 221 எண்ணிக்கையிலான சொந்த கிடங்கு வளாகங்கள் இடம் வந்து 221 இடத்துல இருந்தாலும் 10 செலக்டிவான இடத்தை எடுத்திருக்காங்க. முதல் இடம் சேலம் மாவட்டம் எடப்பாடி, குறிப்பாக முதலமைச்சருடைய தொகுதியில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நந்தனம், ஏற்கனவே நந்தனம் பகுதியில் பெட்ரோல் பங்குகள் பல இருக்கின்றன. இருந்தாலும் அரசு சார்பில் ஒரு பெட்ரோல் பங்கு அமைக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம், அதே போல திருவாரூர் மாவட்டம், அமைச்சர் காமராஜ் வந்து திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவருடைய மாவட்டத்திற்கு ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. நேற்றைக்கு கூட ஒரு விவாதம் நடந்தது. அப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் சொன்னார், அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கே முக்கிய திட்டங்களை ஒதுக்கிக் கொள்கிறீர்கள் என்ற ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தை வெளியிட்டார். அந்த அடிப்படையில் அதையும் பார்க்கலாம். குறிப்பாக வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி என்று பார்க்கும் பொழுது அது தேசிய நெடுஞ்சாலை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியில் நிச்சயமாக அது ஒரு தேவையான ஒரு பகுதியாக நம்மால் பார்க்க முடியும். இதே போன்று விழுப்புரம் மாவட்டம், வானூர், கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்லியிருப்பது என்னென்றால், எங்களுக்கு 221 இடங்கள் இருந்தாலும் அதுல 10 இடத்தை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. இதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கணேஷ், தமிழகத்தில் நிறுவப்பட இருக்கின்ற இந்த 10 அம்மா பெட்ரோல் பங்குகளால் தமிழக அரசினுடைய வருமானம் எவ்வளவு சதவீதம் உயரும் என்று சட்டப்பேரவையில் ஏதாவது தெரிவித்தார்களா? இது நிதி ஆதாரங்கள் பற்றியோ வருமானங்கள் குறித்தோ எதுவுமே அவர்கள் தெரிவிக்கவில்லை. குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்களோடு அவர்கள் இணைந்துதான் செய்ய இருக்கிறார்கள். எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்தவரை குறிப்பாக ஏற்கனவே நான் சொன்னது போல பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் 3 இருக்கின்றன. அவர்களோடு ஏதோ ஒரு ஒப்பந்தம் செய்துதான் பண்ண இருக்கிறார்கள். அவர்கள் கொடுக்கக்கூடிய வரியை சேர்த்து தமிழக அரசு கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 18 ரூபாயும், டீசலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 ரூபாயும் மாநில அரசுடைய வாட் வரியாக விதிக்கிறார்கள். ஒருவேளை தமிழக அரசுடைய வரி இல்லாமல் விற்றால் அது வந்து மக்களுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுக்க முடியும். ஏனென்றால் ஒரு பெட்ரோல் பங்கிலிருந்து மற்றொரு பெட்ரோல் பங்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய் விலை குறைவு என்பது அனைவரும் அங்கேதான் சென்று பெட்ரோல் டீசல் போடுவார்கள். இது அந்த அளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பு வைத்திருப்பார்களா, ஆயில் இருப்பு வைத்திருப்பார்களா என்று தெரியாது. இவையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மாநில அரசுடைய வரி விற்கப்படுமா, வரி இல்லாமல் செயல்படுமா என்பது எந்த விவரமும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் மட்டும் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. செயல்படுத்தப்படும் பொழுதுதான் இது எவ்வாறு செயல்படுத்த இருக்கிறது என்று பார்க்க முடியும். ஆனால் வரவேற்க தகுந்த ஒரு திட்டமாக முதலில் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.